ஒரு சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா கேர்ள் அப் டிசைன் தான். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு கேர்ள் அப் டிசைன் வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கு ரிலேட்டிவாக இப்போ ஒரு டிசைன் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாமா? இப்போ வந்து நம்ம இதோட உயரம் வந்து உங்கள் ப்ளவுஸ் தக்குன்னு எடுத்துக்கோங்க. இப்போ கழுத்தோட அகலம் அப்படின்னும்போது ஒரு 4 இன்ச்சு கழுத்தோட அகலம். உயரம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 3.5 இன்ச்சு ஒரு பாக்ஸ், 3.5 இன்ச்சு. இதோட இங்கேருந்து 3.5 இன்ச்சு, இது வந்து 4 இன்ச்சு. ஷோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச்சு, ஹாம்கோல் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு. இப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம ப்ளவுஸோட அளவு பார்த்துக்கலாம். இது எவ்வளோ இருக்கும் அது ரெடி அளவாக இங்கே வச்சுக்கலாம். அப்போ இதுதான் இந்த உரம். இப்போ இங்கே அப்படின்னா ஒரு 3.5 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. கீழே வந்து 3.5 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. 3.5 இன்ச்சுக்கு நேர ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. பாக்ஸ் போட்டுட்டு இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு 1 இன்ச்சு மேலே தள்ளி இந்த கோட்டுக்கு கீழே அங்கே தள்ளிக்கோங்க. இதுல இருந்து ஒரு 1 இன்ச்சு தள்ளி இந்த மாதிரி ஒரு கோடு தள்ளிட்டு இந்த கோட்டை இதோட நம்ம இணைச்சிடலாம். இப்போ கட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். இப்போ கேர்ள் அப் டிசைனுக்காக இப்போ நம்ம ஒரு கேன்வாஸ் துணி வந்து எடுத்திருக்கோம். கேன்வாஸ் துணி நேராக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ளவுஸோட உயரம் வந்து அந்த கழுத்தோட உயரம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து 2 இன்ச்சுக்கு வந்து ஒரு கேப் விட்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கிறேன். 2 இன்ச்சுக்கு நடுவில் பெரிய கோடும் உள்ளே வந்து ஒரு சின்ன கோடும். அந்த உள்ள ஒரு சின்ன கோடு எதுக்காக அப்படின்னா அந்த வளைவு 2க்கு சேமாக வர இடம் அப்படின்றதுக்காக. ஒவ்வொரு வளைவுக்கும் கேப்புக்கும் பார்த்தீங்கன்னா நான் 2 இன்ச்சு குறிச்சிருக்கேன். இதே மாதிரி ஒவ்வொரு வளைவுக்கும் நீங்கள் குறிச்சிக்கோங்க. அந்த நடுவில் குறிக்கிறது வந்து அந்த 2 வளைவுக்கும் நடுவில் சேமாக அந்த நம்ம வரைஞ்சிட்டோம் புள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த வளைவு சேஃபு நம்மளுக்கு சேமாக வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் அந்த சென்டர் பாயிண்ட்டை குறிக்கிறதுக்காக தான் நம்ம 1 இன்ச்சை வந்து நடுவில் வந்து குறிக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு வளைவும் 2 இன்ச்சுக்கு வந்து அந்த வளைவை போட்டுக்கலாம். நான் வந்து நேர் பீஸில் தான் கேன்வாஸோட நேர் பீஸில் தான் இந்த கேன்வாஸு இந்த கேலப் டிசைன் வந்து நான் வரைஞ்சிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ இந்த வளைவு சேஃபுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த வளைவு சேஃபுக்கு நம்ம கரெக்டாக எல்லா பக்கமும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி வந்து அந்த வளைவு சேஃப் வர்ற மாதிரி இப்போ கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து இந்த நெக்கு பகுதி வந்து நம்ம எப்பயும் போல் நம்ம தச்சு திருப்புற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம தச்சு திருப்பிக்கலாம். நீங்கள் தச்சு திருப்பும்போது அங்கங்கே வந்து லைட்டை வந்து பின் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த சேஃப் வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இதில் வந்து நீங்கள் கேன்வாஸ் வச்சு இதே சேஃபுக்கு நீங்கள் தச்சு திருப்பினாலும் திருப்பிக்கலாம். கேன்வாஸ் இல்லாமல் திருப்பினாலும் திருப்பிக்கலாம். உங்களுக்கு வந்து நல்லா தைக்க தெரியும் அப்படின்னா கேன்வாஸ் வந்து தேவையில்லை. நான் ஏற்கனவே வந்து நம்ம கேன்வாஸ் அடுத்து வந்து கொடுக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த சேஃப் உங்களுக்கு வரலாம் அப்படின்னா நீங்கள் கேன்வாஸ் கொடுத்தே நீங்கள் தைங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அங்கங்கே அந்த சேஃப்க்கு வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். லேஸான துணி அப்படின்னா கண்டிப்பாக வந்து கேன்வாஸ் கொடுக்கணும். இது கொஞ்சம் கனமான துணி அப்படின்றதுனால நான் கேன்வாஸ் கொடுக்காம இந்த நெக் சேஃபை நான் தச்சு திருப்பிட்டேன்.
எப்பயும் போல் நம்ம தச்சு திருப்பிட்டு அந்த கேன்வாஸ் துணியில் அந்த வெளி துணியை வச்சுட்டு நம்ம அயன் பண்ணியிருக்கோம். அயன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அந்த வளைவு ஷேப்புக்கு நம்ம தச்சு திருப்பிக்கிறோம். ஒரு லைனிங் பீஸு, ஒரு நல்ல பீஸு, ஒரு கேன்வாஸ் 3 துணி இருக்குது. 3 துணியுமே நம்ம தச்சு திருப்ப போகிறோம். அந்த வளைவு ஷேப்புக்கு கரெக்டாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த கேர்லப் டிசைனை நம்ம தச்சு திருப்பிட்டோம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு அமுக்கடி போட்டுட்டு இந்த மாதிரி இதை மடித்து அடிச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மடக்க முடியாது. இப்போயே மடக்கி அடிச்சுட்டு இப்போ நான் எப்படி வச்சு அடிக்கிறேன் அப்படின்றத பாருங்கள். இந்த 3.5 இன்ச்சு அந்த வளைவு பகுதியில் இருந்து இந்த கேன்வாஸை இதில் இருந்து நம்ம வச்சு ஸ்ட்ரெயிட்டாக அடிக்க போகிறோம். அதே மாதிரி கீழேயும் அந்த அளவு பார்த்துட்டு கரெக்டாக அதை வந்து மடக்கி அடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடு வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைனில் ஒரு தையல் போட்டுட்டு அடுத்து வந்து அந்த கேலப் டிசைன் அந்த வளைவுக்கு நம்ம ஒவ்வொரு வளைவாக நம்ம தச்சு எடுத்துக்கலாம். கீழே வந்து மடக்கி அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் சேம் அந்த பக்கமும் ஒவ்வொரு வளைவு தைக்கும்போதும் அந்த ஊசியை நிப்பாட்டி பொறுமையாக தைங்க. பாருங்கள், சூப்பரான டிசைன் ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணிட்டோம். முன்னாடி வந்து பிரின்சஸ் கட் போட்டு இந்த மாதிரி வீ நெக் கொடுத்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். பின்னாடி வந்து காலப் டிசைன் கொடுத்துட்டு பேக்குக்கு இஷ்டம். தேங்க்யூ.